ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் காலியான மாத்திரை கவர் வச்சு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கூடவே நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான சில கிச்சன் டிப்ஸுகளையும் சேர்த்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு காலியான இப்பி பேக்கெட் கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இப்பி கவரை நம்ம தூக்கி தான் போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம வீட்டில் பசங்களுக்கு சில நேரம் லஞ்ச் கட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி சிப்ஸு, முறுக்கு இதெல்லாம் கூட கட்டி கொடுப்போம். இதுக்காக நம்ம ஒரு டப்பா தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான இப்பி கவர் இருந்தால் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற கவர்லாம் நமக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் இந்த கவர் நம்ம கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கத்தியை சூடு பண்ணிக்கிட்டு நீங்கள் இது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். டக்குன்னு அழகாக இது ஒட்டி பிடிச்சிக்கும். இதே மற்ற கவராக இருந்தால் அந்த இடத்துல அப்படியே தீஞ்சிரும், கரிஞ்சிரும், இல்லைனா பிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஆனால் இந்த கவர் அந்த மாதிரி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா அழகாக ஒரு பேக்கெட் மாதிரி இருக்குது. இதோடைய ஓரப்பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா பிரிஞ்சு போகாமல் மத்தியானம் வரைக்கும் இந்த சிப்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வடையெல்லாம் சுடுவோம். எக்ஸஸாக சில வடைகள் மிஞ்சிருச்சுன்னா அந்த வடை பதத்து தான் போயிடும், கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வடைகளை நீங்கள் இந்த மாதிரி மத்தியானம் குழம்பு வைக்கும்போது, அதாவது இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும்போது அதில் நல்லா கொதி வரும்போது போட்டு விட்டுடுங்க. ஒரு கொதி வந்தவுடனே போதும், ஆஃப் பண்ணிடலாம். இந்த காரக்குழம்பு இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டிருக்க வடையும் அந்த காரக்குழம்புல ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சில பேர் பருப்பு உருண்டை குழம்புலாம் வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இது. ஆனால் இது பொரிச்ச வடை போடுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த வடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பதத்து போன ஒரு வடையை நம்ம இந்த மாதிரி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே இந்த மாதிரி ஒரு வளையலும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வளையலை இந்த மாதிரி ஹேர் பேண்டை வச்சு சுற்றி விட்டுடலாம். இதை விட பெரிய ஹேர் பேண்டாக இருந்தால் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி தான் இதை மேலே சுற்றி விட்டுடுக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வீட்டில் சில நேரங்கள் பருப்புலாம் வேக போடுவோம் குக்கரில். அதில் விசில் வரும்போது பருப்பு தண்ணியெல்லாம் கொதித்து இந்த மாதிரி வெளியில் வரும். அது நம்ம குக்கரை தாண்டி அடுப்பு மேடையெல்லாம் நாசம் பண்ணிடும். இதனால் நான் அதை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா இந்த பருப்பு தண்ணி இந்த பேண்டை தாண்டி வெளியில் வரவே வராது. ஸோ இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ரசம்லாம் வைப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த மேலே மிதக்கிற அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் வராமல் நல்லா தெளிவாக ரசத்தை அள்ளுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டியும் அது மேலே இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியும் வச்சு நீங்கள் இந்த ரசத்தை எடுத்திங்கன்னா நல்லா தெளிவாக வரும். இப்போ இந்த ரசத்தை நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த மேலே இருக்க மிதக்கிற அந்த குப்பைங்களை எடுத்து போடுறதே அவங்க பெரிய ஒரு இதுவாக சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இன்னும் ஒரே இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி சொல்லாமல் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான மாத்திரை கவர் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மாத்திரை கவரில் இருக்கக்கூடிய மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரியான காலி கவரில் இருக்கக்கூடிய அந்த ஓரப்பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஓரமாக இருக்கக்கூடிய பகுதி, நடுவில் இருக்கக்கூடிய பகுதியெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி இந்த ஓரப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் மொபைல் சார்ஜர்லாம் வச்சுருப்போம் பாருங்கள். அதோடைய ஒயர்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். அது அசிங்கமாக தொங்கிக்கிட்டு இருக்கும். சில நேரம் நம்ம பக்கத்தில் இருக்க பொருட்களை கூட தட்டி விட்டுரும், இந்த ஒயர் நீளமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒயரை அழகாக கட்டி வைக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஒயரை நல்லா சுருட்டி இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரியான மாத்திரை கவர் நமக்கு அதை கட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக இதை சுற்றி இந்த மாதிரி நம்ம முறுக்கி விட்டுட்டாலே போதும். இது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இது இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் மட்டும் இல்லைங்க, மிக்ஸி ஒயரு, அதுக்கப்புறமா அயன் பாக்ஸ் ஒயர்லாம் கூட இந்த மாதிரி அழகாக சின்னதாக கட்டி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்காக நம்ம கயிறோ ரப்பர் பேண்டோ தேடிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு காலியான மாத்திரை கவர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் மாவு பேக்கெட்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். அந்த மாவு பேக்கெட் கூட யூஸ் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணி வைக்கிறதுக்கு கூட நமக்கு கயிறோ ரப்பர் பேண்டோ தேவைப்படும். இந்த மாதிரி மாத்திரை கவர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக
கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டாலே போதும், இது கழண்டு விழாது. நல்லா இதுவும் நமக்கு ஏர் டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து சில நேரங்களில் வந்து ஒத்த சாவிங்க நிறைய இருக்கும். அந்த மாதிரியான சாவிங்களெல்லாம் வந்து அடிக்கடி தேடிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரை கவருக்குள்ளே அழகாக இந்த மாதிரி நம்ம சாவிங்களை நுழைச்சி விட்டுட்டு இப்படி நல்லா சேர்த்து வந்து முறுக்கி விட்டுட்டாலே போதும். சூப்பராக இது நமக்கு ஒரு கீ செயின் மாதிரியே இருக்கும். பாருங்கள், அழகாக நம்ம எல்லா ஒத்த சாவிகளையும் இப்போ ஒரே இடத்துல ஒன்று சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது நமக்கு எப்படி வேலை செய்யணும், நம்ம வீட்டில் வந்து ப்ரெட் பேக்கெட்லாம் வாங்குவோம் பாருங்கள், அதுக்கு ஒரு கம்பி மாதிரி கட்டி கொடுப்பாங்க பாருங்கள், பிளாஸ்டிக் கம்பி மாதிரி வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தாங்க இது வேலை செய்யும். ஸோ இனிமேல் மாத்திரை கவர் இருக்கக்கூடிய அந்த ஓரப்பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.